இப்படியோ பாதி தூரம் கடந்துட்டோம், இன்னும் பாதி தூரம் கடக்கணும். அது வரைக்கும் நம்ம சேஃப்டியா போய் ஆகணும். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி இன்னும் பாதி தூரம் கடக்க வேண்டியது இருக்கு. வழியில என்ன வேணாலும் வரும். குள்ளநரி, காட்டு எருமை, இன்னும் புலி சிங்கம் கூட வர வாய்ப்பு இருக்கு. நம்ம கவனமா பார்த்து போய் ஆகணும். அம்மா எனக்கு பயமா இருக்குமா. நம்ம இப்படியே திரும்பி போயிடலாமா? இன்னும் மீதி தூரம் போக வேணாம்மா. நம்ம இன்னொரு நாளைக்கு எப்படியாவது வந்துக்கலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹனி, எனது பாதி தூரம் போகலாமா? நம்ம இந்த ஃபாரஸ்ட்டை கடந்தாதான் நம்ம அந்த மலைக்கு போய் சேர முடியும். நீ பொறுமையா இரு. அம்மா எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுமா. நீங்க யாரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் போறேன்ல, என் பின்னாடியே வாங்க எல்லாரும். ஆண்டி இருங்க ஆண்டி, நான் உங்க பின்னாடியே வந்துடுறேன். எப்படியாவது அந்த மலைக்கு போய் சேரணும்ல, நான் உங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறேன். போக போக காடு ரொம்ப அடர்த்தியா இருக்கு. கீழே காலே வைக்க முடியல. எப்படிதான் போறதுன்னே தெரியலையே. என்னது? ஆமா, என்னமோ அங்க பள்ளத்துல ஏதோ படுத்திருக்கிற மாதிரியே இருக்கு. அது என்னவா இருக்கும்? கிட்ட போய் பார்க்கலாமா? என்னமோ ஒரு உருவம் தெரியுது. என்னவா இருக்கும்? என்னது? ஏதோ புலி மாதிரியே இருக்கு. தோல் பார்த்தா அப்படிதானே தெரியுது. ஏன் அந்த பக்கம் யாரும் போகாதீங்க. அது ஏதோ குட்டி புலி மாதிரி தெரியுது. அதுக்கு தாய் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதோ ஆபத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அது கம்முன்னு இருக்கு. என்ன இருந்தாலும் நம்ம கிட்டலாம் போக முடியாது. ஹனியம்மா, என்ன சொல்றீங்க? இருங்க, நான் போய் கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு வரேன். ஆமா, புலி இல்ல, ஏதோ சிறுத்தை மாதிரி இருக்கு. சிறுத்தை குட்டி மாதிரி இருக்கு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? ஃபாரஸ்ட்ல எல்லாம் தான் இருக்கும். எப்படியாவது இங்கிருந்து திரும்பி போயிட வேண்டியதுதான். ஆனா அந்த குட்டியை பார்த்தா, அந்த சிறுத்தை குட்டியை பார்த்தா ஏதோ ஆபத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அதுக்கு ஏதோ அடிபட்டிருக்கனால தான் கம்முன்னு இருக்கு. இல்லாட்டி கம்முனே இருக்காது. இப்ப என்ன பண்ணலாம்? அதை பார்த்தாலும் பாவமா இருக்கு. என்ன பண்ணலான்னே ஒண்ணுமே புரியலையே. ஒரு ஐடியா பண்ணலாம். வேணா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலாம். அம்மா அம்மா, நீங்கள் சொல்கிறது சரிதாம்மா. அது சிறுத்தை குட்டி, அதுக்கு ஏதோ ஆபத்தில் இருக்குமா. நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னோம்னா அவங்க வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிடுவாங்க. அவங்க அந்த குட்டியை தூக்கிட்டு போய் சேஃபாக வச்சுக்குவாங்கம்மா. அம்மா அம்மா, நான் கிட்ட போட்டுமா? அது குட்டி தானே, நம்ம எதுவும் பண்ணாதுமா. அதோடைய கால் ஏதோ அடிப்பட்ட மாதிரி தெரியுதுமா. அது கால் நீட்டவே முடியல, ஏஞ்சி நடக்கவே முடியலையாட்டுக்கு. அதனால ஒரே இடத்துல அப்படியே படுத்துருக்கு பாருங்க. அது அம்மா வேற எங்கே போச்சுன்னு தெரியல. ஆஃபினே, என்ன பண்றேனே? என்ன சொல்லிட்டு இருக்கிற? பெரிய சிறுத்தை வந்தா நாமெல்லாம் இங்க நிக்க முடியாது. அது எப்ப வருமோ எங்க இருந்து வருமோ தெரியாது. அது வந்துச்சுன்னா நம்மள ஆளை காலி பண்ணிடும். நம்மளை ஒரே முழுங்கா முழுங்கிடும். நம்ம இப்ப சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பி ஆகணும். நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணோம்னா அவங்க வந்து பாத்துக்குவாங்க. நமக்கு இங்க வேலையே இல்லை. நாம முதல்ல நம்ம சேஃப்டியை தான் நம்ம பார்க்கணும். ஆஃபினம்மா, நீங்க சொல்றது தான் சரி. நம்ம அந்த பெரிய சிறுத்தை வரத்துக்குள்ளார நாம இங்க இருந்து கிளம்பி ஆகணும். இல்லாட்டி இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளார இன்னும் இருட்டு கட்ட கட்ட இன்னும் என்ன வேணாலும் வரும். நம்ம முதல்ல இங்க இருந்து கிளம்பிடலாம். அதுக்கப்புறம் போய் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு நம்ம இது மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிடலாம். பிள்ளைங்களா வாங்க. என்ன இங்கேருந்து நவராமலே நின்றுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எந்த விஷயமும் புரியாது. எல்லாம் விளையாட்டுத்தனம் தான். இந்த விளையாட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாமே விளையாட்டுத்தனம் தான். நாங்க அவ்வளோ சொல்றோம், இந்த இடத்த விட்டு இந்த பிள்ளைங்க நவராமலே இருக்குதுங்களே. அஃபி, நீ நினைக்கிற மாதிரி இது என்ன பூனைக்குட்டியா? இது சிறுத்தை குட்டி. வாங்க கிளம்பலாம். இங்கே இருந்தோம்னா இன்னும் என்னென்ன வரும்னு தெரியலையே. இன்னும் யானெல்லாம் வந்துச்சுன்னா தும்பிக்கையால் நம்மளை ஒரே மெதியாக மிதிச்சிடும், ஒரே இதாக தூக்கி போட்டுடும். வாங்க நம்ம சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பிடலாம். வரீங்களா இல்லையா? இல்லாட்டி நான் கிளம்ப போகிறேன். நான் ஆன்ட்டி கூப்பிட்டுட்டு நான் போக போகிறேன். நாயெல்லாம் வேறு இருக்குது. வெறி நாயா என்னன்னு தெரியலையே இந்த மாதிரி பண்ணுது.